என்ன மக்கா அங்கே நின்னுட்ட? வீட்டுக்குள்ள வா, நம்ம வீடுதான். வா மக்கா. யாமக்கா, உங்க ஆச்சி கூப்பிட்டாதான் வீட்டுக்குள்ள வருவியா? ஆச்சி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் பொண்ணு தாயி, அவ இங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாச்சுல்ல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் இங்க வந்திருக்கேன் ஆச்சி. ஆமா மக்கா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஊர் பக்கமே வந்திருக்க. அதுக்கப்புறம் உங்க அம்மாக்காரி ஒண்ணு அங்க தூக்கிக்கிட்டு வந்ததே கிடையாதுல்ல. உங்க ஆச்சியும் வா வான்னு கூப்பிட்டே தான் இருப்பா உங்க அம்மாவை. உங்க அம்மா உங்க ஊரை விட்டே கிளம்ப மாட்டா, அங்கேயே தானே இருப்பா. ஆமா ஆச்சி, எங்கேயுமே எங்க அம்மா கூட்டிட்டே போக மாட்டாங்க. எங்களை பாக்கிறதுக்கு எங்க ஆச்சி தான் வருவாங்க. அதெல்லாம் அப்ப இப்பதாங்க வந்துட்டே இல்ல, இனி கொஞ்ச நாளைக்கு இங்கே இருமக்கா. சரி ஆச்சி. எப்பாடா கடவுளே, இப்பதான் என் பேத்தி கொஞ்சம் தெளிவா பேசுதா. ஆச்சி, மரகதத்தை வீட்ல 2 சின்ன பாப்பா இருந்தாங்கல்ல? ஆமா ஆமா, அந்த 2 பாப்பாவையும் கூப்பிடுதே பாரு. ஏன் அஞ்சு, ஏன் ஐசு, இங்க வாங்க மக்களே. ஆச்சி கூப்பிட்டியா? ஆமா மக்கா, இங்க யார் வந்திருக்காங்க பாரு. மக்களே, நீ கேட்டில்ல அந்த 2 குட்டி பாப்பா, இவங்க 2 பேரும் தான். 2 பேரும் நல்ல பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துட்டாங்களா? ஆமா மக்கா, நீயே சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்த, இவ 2 பேர் கூட தான விளையாடிக்கிட்டே கிடப்ப. இப்ப நீயும் நல்லா வளர்ந்துட்ட, அவங்க 2 பேரும் வளர்ந்துட்டாவோ. இடி ஐசு, இந்த அக்கா யாருடி புதுசா இருக்கு? ஆமாடி, புதுசுதான் இருக்கு. ஆனா சின்ன பிள்ளைல நம்ம கூட விளையாடுனாங்களாமே. ஆமா, பரிமளா ஆச்சி அப்படிதானே சொல்லுதாங்க. உனக்கு இந்த அக்காவை ஞாபகத்துல இருக்கா? இல்லடி, எனக்கு ஞாபகமே இல்ல பத்துக்க. அப்ப இது யாரா இருக்கும்? நீங்க 2 பேரும் அஞ்சலி ஐஸ்வர்யா தானே? ஆமாக்கா, என் பேரு ஐஸ்வர்யா, இவ பேரு அஞ்சலி. இக்கா, எங்க பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை எங்களுக்கு ஞாபகமே இல்லையே. அஞ்சு, சின்ன பிள்ளைல நீங்க எல்லாரும் விளையாடும் போது அந்த அக்காவையும் கூட்டிட்டு வாங்க ஆச்சி, அந்த அக்காவையும் கூட்டிட்டு வாங்க ஆச்சின்னு ஒரே அடம் பிடிப்பேல. அடம் பிடிப்பனா? ஆமாடி, நீதான் தெருவுல மண்ல கடந்து உருண்டு அடம் பிடிப்பிய. ஆமா, நான் மட்டும் அடம் பிடிப்பேன், நீ அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளை பாரு. இப்பவும் அதே மாதிரி தான் சண்டை போடுவீங்களா? ஏக்கா, என்னக்கா சொல்லுவீங்க? என்னக்கா சொல்லுடேடா? எடி, உங்களுக்கு இந்த அக்காவை ஞாபகம் இல்லையா? ஆச்சி, அது வந்து பள்ளியிடத்துக்கு போகும்போது வீட்டு பாடம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாள்லடி, அந்த அக்காவை கூட்டிட்டு வந்தாதான் நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம்னு அடம் பிடிச்சு இருப்பேன் இல்லடி. எடி, போன வாரம் கூட அம்மா ஒரு அக்காவை பத்தி நம்ம கிட்ட சொன்னாலடி, சின்ன பிள்ளைல நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடுவீன்னு. எடி, அந்த அக்காக்கு பேரு மலர் தானே? ஆமா, அதே மலர் தான். ஏ மலரக்கா, எனக்கு இப்பதான்க்கா ஞாபகத்துக்கே வருது. அப்பாடா, என்ன உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சே? ஏக்கா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு நேரம் நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி தீபாவளி வாழ்த்துக்கள்லாம் சொன்னீங்கல்ல. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஏக்கா, சின்ன பிள்ளைல நம்ம விளையாடுனது பாதி ஞாபகம் இருக்கு, பாதி ஞாபகம் இல்ல. ஆனா இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஃபோன் பண்ணீங்கல்லக்கா, அது எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபோன் பண்ணத நான் கூட மறந்துட்டேன், நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஏக்கா, விவரம் தெரிஞ்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்களை பார்க்கவே இல்ல பத்தியல, அதனாலதான்க்கா எங்களுக்கு அடையாளமே தெரியல. நானே பல வருஷம் கழிச்சுல இந்த ஊருக்கே வந்திருக்கேன். அப்படியாக்கா? அப்ப சின்ன பிள்ளைல வந்தது தானே? அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊர் பக்கமே வரலையா? இல்ல, ஒரே படிப்பு படிப்புன்னு இருந்துட்டேன். எங்க அம்மாவை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, எங்க ஆச்சி தான் எங்களை பார்க்க வருவாங்க. ஓஹோ, அப்படியா? ஏக்கா, நீங்க காலேஜ்ல படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஆமா அஞ்சு, நான் காலேஜ்ல படிச்சு முடிச்சிட்டேன். இப்ப ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏ அப்படியாக்கா, வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா ஐசு, இப்ப ஒரு வருஷமா தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஏ சூப்பர்க்கா. அம்மா, இப்போ உங்களுக்கு என்ன லீவா? ஆமா, எனக்கு ஆபீஸ்ல லீவு தான். ஏக்கா, அப்ப நீங்க நாளைக்கு வேலைக்கு போயிருவீங்களோ? இல்ல அஞ்சு, நான் நாளைக்கு ஆபீஸ் போகல. இப்போ கொஞ்ச நாளா நான் லீவ் எடுத்திருக்கேன். ஏன்க்கா, உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஒரு வருஷமா ஆபீஸ்க்கு லீவே போடாம போறேனா, அந்த லீவ் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் சரி, இப்ப ஆச்சி வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேனா, அந்த லீவ் எடுத்துட்டு இப்ப வந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி. எடி, நம்ம கூட்டத்திலே ஒரு ஆள் சேர்ந்தாச்சு. யார் இந்த குட்டி பையன்? இந்த பக்கத்து வீட்ல சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட பையன். மலரே, அவன் தான் என் செல்ல பேரன். ஓஹோ, பரிமளாச்சி, உங்க பேரனா? சின்ரஸ் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டா? அண்ணனெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியே? ஆமா ஆச்சி, மறக்க முடியுமா? நான் சின்ன பிள்ளைல எங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் எனக்கு புரோட்டா வாங்கி தரதே அந்த அண்ணன் தானே. ஆமாக்கா, எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. சின்ராஸுக்கு மவன் தாமக்கா என் பேரன். செல்லக்குட்டி அழகா சிரிக்கானே. செல்லக்குட்டி, அக்கா கிட்ட வாங்க. மலரக்கா, அவன் இப்படிலாம் கூப்பிட்டா வரமாட்டான். வா, நம்ம டாடா போவோன்னு கூப்பிடுங்க, கண்டிப்பா வருவான். செல்லக்குட்டி, வாங்க, நம்ம டாடா போலாமா? அக்கா, பரிமளா, வா பேரே, டாடா போலாம்னு சொன்ன உடனே என் பேத்தி கிட்ட எப்படி வாராம்னு பாத்தியா? அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தான் பத்தியா, இப்ப வெளியெல்லாம் போகணும்னு நல்லா ஆசைப்படுறான் என் பேரன். செல்லக்குட்டி, வாங்க வாங்க வாங்க. டாடா டாடா. டாடா போலாமா? அக்கா,
சரி, அஞ்சு அக்கா, ஐசு அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். அஞ்சு ஐசு அக்காவை கூட்டிட்டு போங்க மக்களே. சரி ஆச்சி. இக்கா வாங்க போவோம். பொண்ணு தாயி, என் பேத்தி முகத்துல எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த சந்தோஷத்தை பார்த்திருக்கேன் தெரியுமா? நான் மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு என் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சே 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீல. ஆமா, பின்ன வராம நாங்க யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. எங்களை உன் சொந்தக்காரங்கன்னு நினைச்சியோ? நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கண்டும் காணாம போறதுக்கு. அதானே, நாங்க தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. முத்தப்பா முஸ்தப்பா டுவாண்டி வாரி முஸ்தப்பா காலம் நம் தோழன் முஸ்தப்பா. எப்பா இன்னைக்கு சக்சஸ் என்னல சொல்லுத? எப்பா நாம செஞ்ச இட்லி சட்னிய அணக்கமில்லாம 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காவ பத்தியாப்பா, அதத்தான் சக்சஸ்ன்னு சொன்னேன். போல தூர அணக்கம் இல்லாம திங்கவோ சரி, அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே திங்கலாம்ல. முகத்தை அப்படியே இஞ்சி தின்ன குரங்காட்டம்ல வச்சிருக்காவோ. ஆமா, ஃபேஸ்ல நிறைய ஹாங்கிரி தெரியுத. சரி இல்லையே, இது சரியே இல்லையே. ஏமா என் மேனகா, என்னடா சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதாங்க? செல்லம் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நல்ல லபக்கு லபக்குன்னு இட்லிய பிச்சு பிச்சு முழுங்குதியல, கொஞ்சம் சிரிச்ச முகமா சாப்பிட்டா அத பாக்குறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. இப்படி முகத்தை ஆங்கிரியா வச்சிருக்கிய. ஆங்கிரியும் இல்ல ஜாங்கிரியும் இல்ல. பாத்தியாப்பா உன் மருமக என்ன சொன்னானு? அவங்களுக்கு ஆங்கிரி எல்லாம் ஒண்ணு இல்லையா. வாங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட்ல. என்னமா சொல்லுதா? உளுந்த மாவை நல்ல பொங்க பொங்க அரைக்கணும்னு சொன்னனா இல்லையா? ஏமா நல்லாதாமா பொங்குச்சு. ஆமா, நல்லா அரைச்சிருக்க மாவை. அரிசியும் ஒழுங்கா அரைக்கல. இட்லில பாதி அரிசில முழுசு முழுசா கிடக்கு. அது என்னது, அரிசியா கிடக்கா? ஆமல, இட்லிய செவுத்துல தூக்கி அடிச்சா செவுரு உடைஞ்சிரும் போலுக்கு, அப்படி எல்லாம் இருக்கு. ஏமா ஏமா அது வந்து என்னல வந்து போயிட்டு கிடக்கா? இல்ல, இட்லிய தூக்கி அடிச்சா செவுரு உடஞ்சு போயிரும்னு சொல்லுதா. ஆனா 2 பேரும் நல்லதானே இட்லிய தின்னுட்டு இருக்காவோ. ஆமாப்பா, எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு பாத்துக்க. சந்தேகமா? சந்தேகம் வாய மூடல. எனக்கும் அதே தான் சந்தேகமா இருக்கு. மாவு அரைச்சியா இல்லன்னா பாதி மாவு அரைச்சிட்டு மீதி அரிசியை அள்ளி போட்டுட்டேன்ல தெரியல. இட்லி திங்க கழில ஒரே அரிசியால இருக்கு. லேய், இட்லிக்கு மாவரைச்சி இட்லி சுட்டதெல்லாம் நீ தானல, நீ தான் இன்னைக்கு மாட்டிக்கிட்ட. சட்னி அரைச்சது நானாக்கும், நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, தப்பிச்சீரு. என்னடி சொல்லுத? என்ன சொல்லுதனாவா? சட்னி ஒழுங்கா அரைக்க கழியாதோ? அவ்வளவு தேங்காவா கிடக்கு. எடி, தேங்காய் சட்னில தேங்காய் இல்லாம பின்ன மாங்காவா கிடக்கும். ஐயோ, அப்படியே காமெடியா பேசுறதா நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா? சொல்லுத வேலையை ஒழுங்கா செய்யறதுக்கு துப்பு இல்ல. இதுல பேச்சு வேண்டிய எனக்கு பேச்சு. இட்லிக்கும் சட்னிக்குமே இந்த பாடுனா இனி சோத்த பொங்கி மீன் குழம்புலாம் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறியா? மீன் குழம்பா? ஆமாங்க, மீன், துப்பு வாழை மீன் வாங்கி வச்சிருக்கேன். நல்லா தேங்காய் மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி சூப்பரா குழம்பு வைக்கணும். என்னல இது, இட்லி சட்னியோட முடிஞ்சிரும்னு பார்த்தா இவ்வளவு மத்தியான சோறு குழம்பு வர நம்மள தானே செய்ய சொல்லுதாவோ. ஆமா, போன வாரம் பூரா எங்களை என்ன பாடாப்படுத்தினிய. 3 வேளைக்கும் சாப்பாடு செஞ்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் நாங்க தானே பார்த்தோம். ஏப்பா, அம்மா என்னப்பா இப்படி சொல்லிட்டா? வாய மூடல, எல்லாம் ஒன்னாலதான். நான் அப்பவே சொன்னேன் இந்த பிளான் எல்லாம் வேண்டாம்னு. நீ சொன்னதை கேட்டியால? ஒரு வாரம் அப்படியே நடிச்சு அவ 2 பேரையும் எல்லா வேலையும் வாங்கினோம். இப்ப அதுக்கு பதிலா நம்மள வேலைய வாங்கி பெண்ட நிமுக்க போறாவோ. ஏமா, அம்மியும் ஆட்டுக்கல்லும் சரியா அரைக்க மாட்டேக்குமா, எல்லாம் மழுங்கி போச்சு பத்துக்க. அதனால நாங்க மிக்சிலையும் கிரைண்டர்லயுமா மாவையும் மசாலாவையும் அரைக்கட்டுமா? பாத்தியால, நீ சொன்ன டயலாக்க அப்படியே திருப்பி சொல்லுதா. அம்மியையும் ஆட்டோர்லயும் கொத்துனா நல்ல வேலை செய்யுமே. மேனுமா, அம்மி கல்லையும் ஆட்டோர்லையும் கொத்துறதுக்கு ஆட்களே வரமாட்டாங்க. எப்படியும் 1 வாரம் ஆக்குவாங்கன்னு நினைக்கேன். அது வரைக்கும் நாங்க மிக்சியும் கிரைண்டரும் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? நம்ம வீட்ல உளி சுத்தியல் எல்லாம் இருக்கு. நீங்களே அம்மி கல்லையும் ஆட்டோர்லையும் கொத்தி போடுங்க. கரெக்டா சொன்ன மருமோள. ஆமாதே, அம்மி கல்லு ஆட்டோர்லாம் கொத்ததுக்கு இப்ப யாரு வாரா? அப்படியே வந்தாலும் இன்னும் 10-15 நாளைக்கு மேலதான் வருவாங்க. அது வரைக்கும் நாம என்ன பண்ண முடியும்? அதான் நம்ம வீட்லயே உளி சுத்தி எல்லாம் இருக்குல்ல. இவங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? வீட்ல சும்மா தானே இருக்காவோ. அதனால அந்த வேலையை இவங்களே பார்க்கட்டும். நமக்கு செலவு மிச்சம் தானே. எப்பாடா, என் மருமக நல்ல பொறுப்பான ஆளா மாறிட்டாளா? ஆமாத்தே, குடும்பம்னா பொறுப்பா
என்னல கடைசியில அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லையும் கொத்த விட்டுட்டாவ நம்மள. ஆமாப்பா, என் பொண்டாட்டி பொறுப்பான மருமவளா இருக்காள்ல, அதே மாதிரி நாமளும் இந்த வீட்டு பொறுப்பான மனுஷங்க தானே அவங்க கிட்ட நிரூபிச்சு காட்டுவோம்ப்பா. அம்மிக்கல்ல கொத்தியும் ஆட்டுக்கல்ல கொத்தியும் மேல நம்ம நிரூபிச்சு காட்டணும். இவனோ பழி வாங்குறதுக்கு நம்மள இந்த வாரம் பூரா எல்லா வீட்டு வேலையும் செய்ய சொல்லுதாளுவோ. கடைசியில உன் பொண்டாட்டி சொல்லுதா வீட்டுல ஒரு வேலையும் இல்ல சும்மா தானே இருக்காவோன்னு. எப்படி சொல்லுதா பத்தியால? ஏப்பா, நாம இந்த வார்த்தையை தானே அவங்க கிட்ட சொன்னோம். வீட்டுல சும்மா தானே இருக்கிய, இந்த வேலையை செஞ்சா என்ன அந்த வேலையை செஞ்சா என்னன்னு. அதையத்தானே நமக்கும் திருப்பி சொல்லுதாவோ. இல்ல இப்பதான்ல எனக்கே புரியுது. வீட்டு வேலை பாக்குறதே ஒரு பெரிய மலை போல வேலை. இதுல அவங்க சும்மா தானே இருக்கியன்னு நம்ம எத்தனை நேரம் சொல்லியிருப்போம். யாத்தாடி ஒரு வாரமா அவங்களை ஏமாத்தி வேலை வாங்கினதுக்கு இப்ப நல்ல பழி வாங்குதாவல. இந்த நிலை என்று மாறும். கல்லு கணக்கு இருக்கு இட்லி சட்னி பாதி என்ன தேங்காய் அரைக்கவே இல்ல. இத கொண்டு எங்க கையில கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு நாங்க சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட சாப்பிடணுமால. ஏமா அது வந்து பெரியம்மா. ஆஹா, தங்கச்சி, என் தங்கமான தங்கச்சி. எப்பா கவலைப்படாத, நீ இப்பதானே கேட்ட நம்ம நிலைமை என்னைக்கு மாறும்னு. இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம நிலைமை மாற போகுதுப்பா. என்னெல்லாம் உளறிட்டு கிடக்க. எப்பா நான் ஒன்னும் உளரல, உண்மைதான் சொல்லுதேன். அங்க யாரு வந்திருக்கான்னு பாரு. ரேவதி வந்திருக்கா? ஆமாப்பா, ரேவதி வந்திருக்கா. ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கும் ரேவதிக்கும் ஒத்தே போவாது. இப்ப நம்மள வேற ஏசிட்டு கிடக்காளா. இத பார்த்த உடனே நமக்காக பேசப்பட்ட ஒரே ஆளு நம்ம ரேவதி தான். அம்மைக்கும் என் பொண்டாட்டிக்கும் 4 ஏச்ச கொடுத்து இன்னைக்கு மீதி வேலை எல்லாத்தையும் பார்க்க சொல்ல போறா. பாரா பெரியம்மா, மைனி, இங்க என்ன நடக்கு? இங்க பாருமக்கா, இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? அதுக்குன்னே நான் வீட்டு வாசல்ல வரும்போதே ஏசி சத்தம் கேக்கு. 2 பேரையும் போட்டு ரொம்ப ஓவரால ஏசிட்டு கிடக்கிய. கேட்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களோ? அப்படி கேளு ரேவதி. பாத்தியாப்பா, ரேவதி நமக்காக அவ 2 பேர்கிட்டயும் எப்படி எல்லாம் கேள்வி கேட்கான்னு பாத்தியாப்பா? ஆமாக்கா, நமக்காக ரேவதி அவங்க 2 பேர்கிட்ட எப்படி பேசுதான்னு பாத்தியா? கொடுமைப்படுத்துறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. 2 பேரும் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படிதான், எங்க 2 பேரையும் போட்டு பாடா படுத்தணும்னு அவ 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்கா ரேவதி. இவ்வளவு தூரம் கேக்கனே, 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது வாயை திறந்து பதில் சொல்லுதேடா? எப்படி சொல்லுவாவோ, இட்லி தான் வாய் நிறைய இருக்க. கேட்டுக்கிட்டே இருக்க, என்ன முழிப்பு முழிச்சிட்டு இருக்கீங்க? என்னனே கேட்டதுக்கு பதில சொல்லாம சிரிச்சிட்டே நிக்கியா? என்ன ரேவதி, நான் பதில் சொல்லணுமா? அம்மா, இவ்வளவு நேரமா உன்கிட்ட தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாங்கிட்டயா? ஆமா, உன்கிட்டயும் பெரியப்பா கிட்ட இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதிலே சொல்லாம பேசாம நின்னுகிட்டு இருக்கியா? ரேவதி, இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரையும் போன வாரம் என்ன பாடப்படுத்தினேன்னு எல்லாத்தையும் மைனி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாவோ. என்னது, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளா? ஆமா, நம்ம வீட்ல நடக்கப்பட்ட விஷயம் ரேவதிக்கு தெரியாண்டாமா. ஆமா, அவள இந்த வீட்டு பிள்ளைதே, அவளுக்கு தெரியாண்டாமா உங்க லட்சணம் எல்லாம். எவ்வளவு திமிரு இருக்கும் உங்க 2 பேருக்கும். நல்லா குடிச்சு போட்டு இவ 2 பேரையும்ல வேலை வாங்கி இருக்கியோ. ரேவதிமா, அது நாங்க குடிச்சது சர்பத்து. அதத்தான் நானும் கேக்கேன். சர்பத்தை குடிச்சுட்டு இவ 2 பேரையும் விட்டு பாடாப்படுத்திருக்கிய. கேட்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டீங்களோ? நானும் போன வாரமே வந்து கேட்டிருப்பேன். ஆனா எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருந்ததுனால வர முடியல. ரேவதி, நாங்க ஏமாத்துறத சொல்லுதியா? இப்ப அவங்க 2 பேரும் எங்க 2 பேரும் போட்டு வேலை வாங்குதா தெரியுமா? தெரியும்னே, இந்த மாதிரி உங்க 2 பேரையும் வேலை வாங்க சொன்னதே நான் தான். எந்த நேரம் பார்த்தாலும் வீட்ல சும்மா தானே இருக்கிய. அந்த வேலையை பார்த்தா என்ன, வீட்ல சும்மா தானே இருக்கிய, இந்த வேலையை பார்த்தா என்னன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ஒரு நாள் பூரா வீட்டு வேலை மொத்தத்தையும் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நாங்க வீட்ல வேலை பார்க்கமா இல்லனா சும்மா இருக்கமான்னு. ஆமா, 2 பேரும் எதுக்கு இப்படி முழிச்சிட்டே நிக்கிய? போங்க 2 பேரும் போய் மைனி மீன் வாங்கி வச்சிருக்காவல்ல, நல்ல மசாலாலாம் வறுத்து அரைச்சி குழம்பு வைங்க. எப்பா, ரேவதியாவது நம்ம பக்கம் இருப்பான்னு பார்த்தா அவளும் அவங்க கூட சேர்ந்துட்டாப்பா. ஆமல, அவ 3 பேரும் ஒண்ணு கூடிட்டாவல. பேசாம போய் மீன் குழம்ப வைக்க வேலையை பாப்போம். இங்கே நின்னுகிட்டு இருந்தோம், அவ்வளவுதான்ல. அந்த இட்லிய கொண்டே நம்மள அடிச்சு விடுவாவோ. சின்ன பொண்ணே, ஏ சின்ன பொண்ணே, வாங்கக்கா. நான் உங்களுக்கு வரல இருந்தேன். என் பையன் எடுக்க வரல இருந்தக்கா. அம்மா, என் மகன் தூங்கிட்டானா முடிச்சிருக்கானா? எவ்வளவு கடந்து என்ன கேட்கறாருன்னு. அப்படியேக்கா? சின்ன பொண்ணே, அவன் அலமியில தூங்கவில்லை, தேவையில்லை. அதுவும் மாமியா இருக்காவல, அப்படியே ஏசால உடனே வருவோம். அது சரி. பிளேன் குளிச்சிங்க, இப்பதானே வெளிய இருக்கீங்க. ஆமா கண்டிப்பா, மாமியார் பிளேன் கிட்டற அது போடுறோம். நம்ம செல்வம் அப்படி இப்படி சொல்லிட்டே நான் என்ன செய்ய? கிண்ணடியே உட்கார்ந்து அரை இன்னும் மாப்பிள்ளை மறுபடியும் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னேனாக்கா? ஆமா சின்ன பொண்ணே, போன்ல என்ன நேர்லயே சொல்லியாச்சு. என்னக்கா சொல்லுதியா? அந்த அண்ணே மெட்ராஸ்க்குள்ள போயிருக்காங்க.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டாரு சின்ன பொண்ணு. அப்படியாக்கா அந்த அண்ணன் நாளைக்குலாம் வருவாங்கன்னு சொன்னீங்க. இல்ல சின்ன பொண்ணு, மீட்டிங் எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிட்டான், அதனாலதான் அவர் உடனே கிளம்பி வந்திருக்காரு. அப்ப பரவாயில்ல. சரிக்கா அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாரு, நீயும் எங்க அம்மையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் மாப்பிள்ளையும் பாத்துட்டே இல்ல, அதுவே போதும், உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம், ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு சின்ன பொண்ணு. ஏக்கா அப்ப அந்த அண்ணன் மாப்பிள்ளையெல்லாம் பாக்காண்டமா? அதான் நாங்க பார்த்தா போதும், நாங்க சம்மதிச்சா போதும்னு சொல்லிட்டாருல சின்ன பொண்ணு. அதுவும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தரகர் வேற போன் பண்ணி சொன்னாரு பாத்துக்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் அஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்காம. எப்படிக்கா பிடிக்காம போகும்? மேக்கப் எல்லாம் போட்டது நானாச்சே. சின்ன பொண்ணு ஏக்கா பொண்ணு நல்லாதான் இருந்தாலும் நான் மேக்கப் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தால, அதனாலதான் சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கான், அதான் அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடலாம்னு சொல்லிட்டு போன உள்ள சின்ன பொண்ணு. அதனால அடுத்த வாரமே ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருந்தா சீக்கிரமா பார்த்து சொல்லுங்கன்னு தரகர்ட்ட சொல்லிருக்காவ பாத்துக்க. ஏக்கா அவங்க சொல்லிட்டாவன்னா என்னங்க பேசுறீங்க? ஆமா சின்ன பொண்ணு, அடுத்த வாரம் புதன்கிழமை போல ஒரு நல்ல நாள் இருக்கு, அதுலயே பேசாம நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம்னு இருக்கும் பாத்துக்க. அதைத்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். இது என்னக்கா நீங்க இப்படி இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க பாட்டுக்கு வந்தவோ பொண்ணை பார்த்தவோ எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, நிச்சயதார்த்தத்தை அடுத்த வாரமே வைங்கன்னு சொல்லிட்டாவோன்னு நீங்க அடுத்த வாரம் புதன்கிழமை வைக்கலாம்னு வந்து சொல்ல வந்திருக்கீங்க. ஆமா சின்ன பொண்ணு, அது நம்ம அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசுனது தானே. ஏக்கா புரியாம பேசாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் இங்க நம்ம வீட்டுக்கு வந்தாவல்ல, அதே மாதிரி நம்ம வீட்டுல இருந்து எல்லாரும் போய் மாப்பிள்ளை வீட போய் பாக்காண்டமா? அதான் மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்தாவல்ல, பாத்துட்டோம்ல. என்னக்கா நீங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் பாக்காண்டாமாக்கா? அதான் அந்த அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டாங்கல்லக்கா, நீங்களும் அந்த அண்ணனும் ஒரு நாள் போய் மாப்பிள்ளை வீட்டுல போய் பாத்துட்டு வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க இருக்காவோ யாது இருக்காவோ, வீடு கீடெல்லாம் எப்படி இருக்கு, அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்காண்டமா? அது பேச பழகையில நல்லா தானே இருக்காவோ சின்ன பொண்ணு. எக்கா பேசி பழகுது எல்லாம் நல்லாதாக்கா இருப்பாவோ, இருந்தாலும் அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் விசாரிக்காண்டாமா? அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைய விசாரிக்காம கட்டி கொடுத்துட்டு நம்ம தானே கஷ்டப்படணும். இங்க பாருங்கக்கா, நான் சொல்லுறது கேளுங்க. நீங்க உங்க மாமியாரு உங்க வீட்டுக்காரரு 3 பேரும் போய் ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டுல போய் பாத்துட்டு வாங்க. என்ன ஏது எப்படின்னு நல்ல விலாவரியா விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நிச்சயதார்த்த தேதியை குறிச்சுக்கிடலாம். அப்படியே சொல்லுது சின்ன பொண்ணு. ஆமாக்கா, ஏன் அந்த அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா மாப்பிள்ளை வீட்டை போய் பார்க்க போகணும்னு? அதான் சொன்னோம்ல சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்காரர் அப்படி சொன்னாருன்னு. ஏக்கா விசாரிக்காம பிள்ளைய கொடுக்கறதெல்லாம் சரியா வராது. அப்ப நீயும் உங்க வீட்டுக்காரரும் வாங்கலாம். ஏக்கா அதான் உங்க மாமியார் இருக்கா உள்ளக்கா, மாமியாரையும் கூட்டிட்டு போங்க. எங்க மாமியாரா? பொண்ணு பார்க்க வரும்போது நாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல வந்து இருந்தாவோ, இப்ப மாப்பிள்ளை வீட்டுல போய் மாப்பிள்ளைய பார்க்க போறோம்னு சொன்னா நான் அந்த பக்கமெல்லாம் வரவே மாட்டேன்னு எங்க மாமியார் சொல்லுவாவோ. அதனால நீயும் மாப்பிள்ளையும் வாங்க சின்ன பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டுல போய் பார்த்துட்டு வருவோம். ஏக்கா எங்க வீட்டுக்காரருக்கு இப்ப லீவு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. சரி இருந்தாலும் நான் சொல்லி பாக்கேன். சரி சின்ன பொண்ணு, தம்பிட்ட சொல்லி பாரு, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதான்க்கா சரி. எதுவும் விசாரிக்காம வந்துட்டாவளே போனாவளேன்னு பிள்ளைய கட்டி கொடுத்துட கூடாது. அப்புறம் கண்ணை மூடிட்டு விசாரிக்காம கட்டி கொடுத்துக்கிட்டு கடைசியில் கிடந்து சீரழியதுக்கா. அவங்க எல்லாரும் நல்ல குடும்பமா தானே சின்ன பொண்ணு இருந்தாங்க. ஏக்க நல்ல குடும்பமாவே இருக்கட்டும்க்கா, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு இந்த மாப்பிள்ளை வீட்டுல போய் நம்ம ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வராண்டாமா? அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு, அப்ப நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். நாளைக்கு நல்ல நாளா தான் இருக்கு, அப்ப நம்ம நாளை காலையில கிளம்புவோமா? சரிக்கா, அப்போ இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு எங்க வீட்டுக்காரர் வருவார்ல, அவர்கிட்ட நான் கேட்கேன். அவருக்கு நாளைக்கு லீவ் போட முடிஞ்சா அவரு வரட்டும், இல்லன்னா நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா மரகதக்கா வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார்ல வந்தாவளாமே. ஆமா பாத்திமா, மாப்பிள்ளை வீட்ல காரெல்லாம் இருக்கா. மாப்பிள்ளை வெளிநாட்டுல வேலை பார்க்கறான். அப்படியேக்கா, பரவாயில்லையே. மாப்பிள்ளை ஒத்திக்கு ஒரு மவனா, நல்ல மாப்பிள்ளையாம்ல, கை நிறைய சம்பாதிக்கறாமே. ஆமா பாத்திமா, கை நிறைய சம்பாதிக்கறான். மாப்பிள்ளை ஒத்திக்கு ஒரு பையன்னு சொன்னோம்ல, அப்ப வீடு வாசல் தோப்பு துறவு எல்லாம் வந்து மாப்பிள்ளைக்கு தானே. பரவாயில்ல, மரகதக்கா கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தாவோ. இப்போ மாப்பிள்ளை ஒரு நல்ல நிலைமையில இருக்கப்பட்ட மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். ஆமா பாத்திமா, நம்ம பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம்னு சந்தோஷமா தானே இருக்கும். ஆமாக்கா, மாப்பிள்ளை வீடு பாக்கிறதுக்கு நாளைக்கு சின்ன பொண்ணு அந்த அக்காவும் போறாவளாமே. ஆமா பாத்திமா, அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாவளா. ஓஹோ, மாப்பிள்ளை வீடு பாக்கிறதுக்கு போறாவளா, அதுவும் சின்ன பொண்ணு அந்த அக்காவுமா. பொண்ணு பாக்கிறதுக்கு அக்கம் பக்கத்துல யாரையும் கூப்பிடல, இப்ப மாப்பிள்ளை வீடு பார்க்க போறாவல்ல, நம்ம யாரும் கூப்பிடலாம்ல. சரியான ஆளுதான் மரகதக்கா. ஏக்கா பொண்ணு பார்க்க வந்தாவல்ல, அப்ப நம்ம யாரையுமே கூப்பிடல பத்தியலா. பொண்ணு பார்க்கதானே பாத்திமா, இப்ப பேசி முடிக்கிறதா இருந்தா எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாவோ அந்த அக்கா. அதுவும் நல்லதுதான். அதான் நம்ம தெருவுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யார் வந்தாலும் வழி மறிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காவல. யாரு சொல்லுதா பாத்திமா? என்னக்கா தெரியாத மாதிரி பேசுதிய? நம்ம கீதாவை தான் சொல்லுதேன். என்ன பத்தி இவ என்னத்த சொல்லுதா? ஆமா பாத்திமா, கரெக்ட்டா சொன்னா, வழி மறிக்க விட்ட ஆளுதான். இதுக்கு முன்னாடி மரகதக்கா வீட்டுக்கு 2 மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாவோ, இவதான் இடையிலேயே வழி மறிச்சு அந்த அக்கா அப்படி இவங்க இப்படி அப்படி இப்படின்னு குத்தம் சொல்லி வந்த வழியாவே திருப்பி அனுப்பி விட்டாள்ல. அதெல்லாம் அந்த அக்காவுக்கு தெரியாமலா இருக்கும். அதனாலதான் பொண்ணு பார்க்க அன்னைக்கு யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டாவோ. அது சரிதான்க்கா. பாரு அந்த கமலக்காவா என்ன பத்தி பேசலன்னா இவங்களுக்கு தொண்டையில தண்ணி இறங்காதுல்ல. நான் என்னவோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வழி மறிச்சலாம். ஆள பாரு ஆள. நேத்துக்கு சாயங்காலமே கீதாவை நான் பார்த்தேன்.
மரகதக்கா வீட்ல பொண்ணு பார்க்க வந்திருக்காவோ. பச்சி தொச்சி காப்பி அது இதுன்னு வச்சிருப்பாவோ. நம்மளால ஒண்ணும் திங்க முடியலையே. சின்ன பொண்ணை மட்டும் கூப்பிட்டுருக்காவோ. எவ்வளவு திமிரு இருக்கும். நம்ம மேலாம் கொஞ்சம் நினைப்பு இருக்கா? அப்படி இப்படின்னு வாசல்ல கிடந்து புலம்பிட்டு கிடந்தா. அடி பாவி, நான் வாசல்ல கிடந்து புலம்பினத ஒளிஞ்சு நின்னுல ஓட்டு கேட்டிருக்கா. அவ புலம்பாம என்ன செய்வா? வாசில பச்சி சொச்சி எல்லாம் கிடைக்கும், நல்லா முழுங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. கூப்பிடல இல்ல, அதனாலதான் வாசல்ல கிடந்து உருண்டு உருண்டு புலம்பி இருப்பா. ஏக்கா, 2 நாளைக்கு முன்னாடி கீதா அவ மாப்பிள்ள அப்புறம் அவ மாமியார் 3 பேருக்கும் சண்டை வந்தது பத்தியல. அதுல கீதா மாப்பிள்ள இனி நீ யார் வீட்லயும் போய் வாசிச்சோறு வாங்கி திங்க கூடாது, யார் வீட்டு நடக்கும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுல தானே அவ உருண்டுட்டு வாரா. யார் வீட்டுக்கும் போக முடியலையே, வாசில ஒரு மடக்கு தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியலையேன்னு. அந்த பழக்கத்தை மாத்த முடியுமா? வாசின்னு வாசிச்சோரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காவல. இவங்க எல்லாம் சோறே திங்க மாட்டாவளா? நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் என்ன பார்த்தா இழுச்ச வாய் மாதிரி தெரியுதோ இல்லன்னா கேளச்சி மாதிரி தெரியுதா? நான் அப்படி இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு வேற வேலையும் ஜோலியும் இல்லையா? ஆமா, வேற வேலையும் ஜோலியும் இல்லாதனால தான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தான் குதிச்சுக்கிட்டு வார. இங்க பாரு பாத்திமாக்கா, நான் உன் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். ஆனா நீ என்னடா என்ன பார்த்து வாசிச்சோறு வாசில வாங்கி திங்கான்னு பேசிக்கிட்டு இருக்கா? அவ என்ன பொய்யா சொல்றா? உண்மையதானே சொல்லிக்கிட்டு இருக்கா? என்ன பார்த்து வாசிச்சோறு எந்த நேரம் பார்த்தாலும் சோத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா, சோறையை தின்னுட்டு இருக்கா, சாப்பாடை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல. நீங்க எல்லாம் சோறே திங்க மாட்டாளா? சோறு திங்காம தண்ணி குடிக்காம பட்னியாவ கிடக்கிய. அதுலயும் சொல்லுதியா மரகதக்கா வீட்ல போய் வாசில பச்சி சொச்சி எல்லாம் திங்க முடியலையே. இவ வாசல்ல கிடந்து உருண்டுட்டு புலம்பிட்டு கிடக்கானே நீங்க பாத்தேளா? ஆமா, நான் தான் நேத்துக்கு சாயங்காலமே உன் வீட்டு வாசல்ல பார்த்தனே. நீ தான் வயித்தை பிடிச்சிட்டு உருண்டுட்டு கிடந்திய. சங்கரன் கடையில இருந்து பச்சி போண்டா எல்லாம் வாங்கிட்டு போறாவோ. நிறைய வாங்கிட்டு போறாவளே, மிச்ச மீதி இருக்குமே. நம்மளால திங்க முடியலையே. இந்த அக்கா என்ன ஒரு வார்த்தை கூப்பிடலையேன்னு புலம்பிட்டு கிடந்தேல. உனக்கு அவ்வளவு திங்கணும்னு ஆசை இருந்தா உனக்கு விலை கொடுத்து வாங்கி திங்க வேண்டியதானே? எதுக்கு எல்லார் வீட்லயும் போய் வாசிலே திங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா? நான் எல்லார் வீட்லயும் வாசில திங்கி வாசில வாங்கி திங்கேன்னு என் மேல பழிய போடுதேல. நான் எல்லாருக்கும் புண்ணியத்தை தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? புண்ணியமா? அதுக்கு எத்தனை எழுத்துறாவது உனக்கு தெரியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டிய? நான் எல்லார் வீட்லயும் போய் சோறு குழம்பு கூட்டு கறின்னு வாங்கி தின்னு அவங்களுக்கு நான் புண்ணியத்தை தான் சேர்த்திருக்கேன். வயிறு பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டா புண்ணியம் தானே? அந்த புண்ணியம் நம்ம தெருவுல உள்ள எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் நான் ஒவ்வொரு வீட்லயா போய் குழம்பு கூட்டு சோறு கறின்னு வாங்குவேன். சரி, நம்ம தெருவுல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கணும்னு எல்லார் வீட்லயும் போய் கூட்டு குழம்பு கறி எல்லாம் வாங்கி திங்கல. அதே மாதிரி உங்க வீட்லயும் நீ சோறு குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சு யாருக்காவது சாப்பாடு கொடுத்தா உனக்கும் புண்ணியம் கிடைக்கும்ல. அது கமலக்கா, நீங்க அப்படியே பேச மாட்டீங்க. வாயை மூடிட்டி. பேச வந்துட்டா பெரிய பேச்சி. இவ எங்களுக்கு புண்ணியம் தேடி தரலாம்ல. இருட்டி, இப்ப நீ சொன்னல்ல எல்லாத்துக்கும் புண்ணியம் தேடி தரேன்னு, அத எல்லார்கிட்டயும் சொல்லுதே. உனக்கு வாசில சோத்து தந்து எங்களுக்கு வரக்கூடிய புண்ணியம் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். யாக்கீதா, அத உன் மாப்பிள்ளையே சொல்லிட்டாருல, யார் வீட்டுக்கும் போய் வாசில சோறு குழம்புன்னு வாங்கி திங்கப்படாதுன்னு. அப்புறம் என்னத்துக்கு அத பத்தி பேசிட்டு இருக்கா? உங்க 2 பேருக்கும் என்ன பார்த்து பொறாம. ஆமாடி, உன்னை பார்த்துதான் எங்களுக்கு பொறாம வருது. ஆள பாரு ஆள. இவ்வளவு நாளா உங்க எல்லாருக்கும் புண்ணியம் தேடி தந்த என்ன நீங்க எல்லாருமா சேர்ந்து கோயில் கட்டியாலும் கும்பிடணும். அதுக்கு இல்லாம என்ன பார்த்து என்னென்னலாமா பேசிட்டு இருக்கிய? ஓஹோ, உனக்கு கோயில கட்டி நாங்க கும்பிடணுமா? ஆமா பின்ன. எடி மரியாதை அங்க இருந்து போயிருப்பதுக்க. கோயில கட்ட மாட்டேன், உன்னை வச்சு சமாதி கட்டி விட மாட்டுக்க. சமாதியா? ஆமாடி, மரியாதை அங்க இருந்து போயிரு. இல்லன்னு வச்சுக்க, இந்த நேரமே இங்கனே குளிய தோண்டி உன்னை புதைச்சு சமாதி கட்டி விட மாட்டுக்க. ஆத்தாடி ஆத்தா, சமாதி கட்டி விடலாம்ல சமாதி? இவ்வளவு நாளா எவ்வளவு நல்லது நம்ம பண்ணினாலும் கடைசில நம்ம மேல பழியதாம போடுதவோ. எல்லாருக்கும் என்ன பார்த்தா கிண்டலா தான் தெரியுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் எதையாவது சாதிச்சு அவார்டு வாங்கி இவங்க முகத்துல கரிய பூசத்தான் போறேன். அப்ப தெரியும் இவங்களுக்கு இந்த 4 முடி கீதா யாருன்னு. பாத்தியாக்கா, நம்ம முகத்துல கரிய பூச போறாளாம்ல. ஆமா ஆமா, கரிய யார் முகத்துல பூசுதா ஒண்ணு பாப்போம். வந்துட்டா அப்படியே நாங்க பேசிக்கிட்டு இருக்கத ஒட்டி கேட்டுக்கிட்டு. என்ன சஞ்சு, ஏன் சத்தம் போடுதா? பாருங்க கைவள கையில மெஹந்தி கோட வச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏடி, நான் ஒண்ணும் வேஸ்ட் பண்ணல, கையில போடலாமேன்னு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆமா ஆமா, கையில போடலாம்னே எடுத்து வச்சிருப்பா. அது உனக்கு இல்ல எனக்கு. யாமிட்டி, பெரிய கோணாதானே இருக்கு, நீ 2 கையில இருந்தா போடுவா. நானும் என் கையில ஒரு கையில போட்டுக்கிட்டுதம் டி. இங்க பாருடி, மரியாதை அந்த கோணை என்கிட்ட தந்துருப்பதுக்க. உனக்கு அம்மா கோன் வாங்கி தந்தால, அத நீ வைக்க வேண்டியதுதானே? ஏடி, எனக்கு வாங்கி தந்த கோணு தான் காஞ்சி போச்சுலாட்டி, நான் கொஞ்சம் போல வச்சுக்கிடுதே. அதெல்லாம் முடியவே முடியாது. எங்கள கோணை என்கிட்ட தந்தே ஆவணும். மரியாதை தந்துருப்பதுக்க. திமிரு பிடிச்சவா, நீ எல்லாம் ஒரு அக்கா வாட்டி கோனுக்கு போய் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. கோன்ல உள்ள மருதாணி எல்லாத்தையும் தண்ணியை ஊத்தி கலக்கி குடிக்க வாட்டி போற. நான் குடிக்க
வைக்கேன் இல்லனா கையில மருதாணியே போடுவேன். உனக்கு என்ன டீ கோண கொண்டாட்டி? சை நீ எல்லாம் எனக்கு அக்கான்னு வந்து வாச்சிருக்க பாரு. அதே தம்பி நானும் உனக்கு சொல்லுவேன். சை நீ எனக்கு தங்கச்சியா வந்து வாச்சிருக்க பாரு. அம்மா என்ன நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தானே? ஏன் இப்படி சண்டை போடுவீங்க? ஏக்கா அவக்குள்ள பொருள் ஒண்ணையுமே எனக்கு தர மாட்டாக்கா. ஆனா எனக்கு வாங்கி வச்ச பொருளை மட்டும் அவ எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுவா. இப்ப கூட பாருங்க எங்க அம்மா போன வாரமே ஆளுக்கு ஒரு கோடுன்னு 2 அண்ணா வாங்கி கொடுத்தாங்கக்கா. அவ அவக்குள்ள கோடுல பாதியை வச்சுக்கிட்டு பாதி அப்படியே மூடாம அப்படியே வச்சுட்டா. அது காத்து குடிச்சு போய் காஞ்சு போயிட்டுக்கா. இப்ப ஏங்கள கோண எடுத்து அவ கையில வச்சிருக்காக்கா. சரி சரி சண்டை போடாதீங்க, 2 பேரும் உட்காருங்க. கொண்டாட்டி என் கோண போ இந்தா பெரிய மருதாணி கோணி இவகிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமாடி என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு காஞ்சு போச்சுல. பேசாம இருந்துருப்பதுக்க இனி ஏதாவது என்கிட்ட வந்து கேப்பேலாட்டி அப்ப இருக்கு உனக்கு. இவ்வளவு நேரமா சண்டை போட்டாச்சு இவ கூட. இனிமேல் இவகிட்ட போய் கொஞ்சம் மருதாணி வச்சு விடுட்டின்னு சொன்னா தலைகீழ நிப்பாள. என்ன செய்ய, எனக்கும் கோன் வைக்கவே தெரியாது. முழிட்டி நல்ல திரு திருன்னு முழி. கோன் வைக்க தெரியாதுல்ல. என்கிட்ட தான் எப்படியும் கெஞ்சி கேட்க போற. அப்ப இருக்குட்டி உனக்கு. என்ன அஞ்சு என்னாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? ஏக்கா நாளைக்கு எங்க காலேஜ்ல ஃபேர்வெல் டேக்கா. அதான் அழகா கையில மெஹந்தி போட்டுட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன அஞ்சு, கையில மெஹந்தி போட்டுக்க வேண்டியதானே? கேட்கறதுக்கு பதில சொல்லிட்டி என் அக்கா. ஏக்கா அது வந்து எனக்கு மெஹந்தியே போட தெரியாதுக்கா. ஏக்கா இவளுக்கெல்லாம் குட்டி குட்டி கோலம் கூட போட தெரியாதுக்கா. இவளுக்கு மெகந்தியும் போட தெரியாது. பேசாம இருட்டி, உனக்கு தான் எல்லாம் தெரியும்னே நடிச்சுக்கிட்டு இருக்காத. ஆமா எனக்கு தான் தெரியும். கோலம் போடவும் தெரியும், கையில மெகந்தி வைக்கவும் தெரியும். ஏக்கா எனக்கு கோன் வச்சு ஒரு சின்ன பூ கூட போட தெரியாதுக்கா. இல்லனா நம்ம மருதண்ட ரவுண்ட் ரவுண்டா வைப்போம்ல, அது மாதிரி கூட எனக்கு சரியா வைக்க தெரியாதுக்கா. ஆமாக்கா மருதாணி அரைச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கிடுங்க, அவ கையில அப்படியே சாணி தட்டின மாதிரி வைப்பாக்கா. என்னடி முழிக்க, உண்மையை தானே சொன்னேன். உன்கிட்ட யாரும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லல. வாயை மூடிட்டு பேசாம இருந்துருவதுக்க. ஏக்கா அவளுக்கு கொஞ்சம் கோன் வைக்க தெரியுமா, அந்த திமிர்லேக்கும் பேசுதா. ஏடி அக்கா திமிர்ல பேசலனா, உண்மையை தானே சொன்னேன். உன்கிட்ட யாரும் இப்ப எதுவும் கேட்கல, பேசாம அமைதியே இரு. என்ன அஞ்சு ஐசு 2 பேரும் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேளா? ஏக்கா சண்டை வரதே இவளாலதான்க்கா. நான் ஏதாவது ஒரு உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஆள் அவளுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். யாவடி அந்த அக்கா கிட்ட என்ன பத்தியே சொல்லிட்டு இருக்க? நீ கோவப்படவே மாட்டியோ? ஐயோ தெரியாம கேட்டுட்டமே. அஞ்சு எனக்கும் கோன் வைக்க தெரியும், உனக்கு வச்சு விடட்டுமா? ஏக்கா உங்களுக்கு கோன் வைக்க தெரியுமா? ஆமா அஞ்சு எனக்கு கோன் வைக்க தெரியும். எங்க வீட்டு பக்கத்துல உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் தான் வச்சு விடுவேன் பத்துக்க. ஐயா சூப்பர்க்கா. அப்ப இவகிட்ட போய் நான் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களே எனக்கு வச்சு விடுங்கக்கா. சரி அஞ்சு. பாத்தியாட்டி கடவுள் இருக்கான் குமாரு. இருந்துட்டு போட்டு நான் இல்லன்னு சொல்லலையே. ஐயோ தங்கச்சி எனக்கு கோன் வச்சு விடுமான்னு உன்கிட்ட வந்து கெஞ்சுவேன்னு நினைச்சியோ? பாத்தியா மலரக்காவுக்கு சூப்பரா கோன் வைக்க தெரியுமா? ஐயோ ஐயோ. அக்கா ஆமா மக்களே, அக்காவுக்கு தான் மலரக்கா கோன் வைக்க போறாங்க. அகிலே அக்கா கிட்ட வா மக்களே. மலரக்கா அகில என்கிட்ட கொடுங்க, நீங்க அஞ்சுக்கு மருதாணி வச்சு விடுங்க. ஐசு அக்கா கிட்ட போங்க மக்களே. அக்கா அக்கா வெரி குட். மலரக்கா நீங்க ஆபீஸ்க்கு லீவ் தானே போட்டிருக்கீங்க? ஆமா அஞ்சு ஒரு 10 days லீவ் போட்டிருக்கேன். ஏக்கா அப்ப நீங்க வீட்ல சும்மா தானே இருப்பீங்க, அப்ப நாளைக்கு என் கூட காலேஜுக்கு வரீங்களாக்கா? காலேஜுக்கா எதுக்கு அஞ்சு? ஏக்கா நாளைக்கு எங்க காலேஜ்ல ஃபேர்வெல் டேக்கா. ஐஸை தான் கூட்டிட்டு போலாம்னு இருந்தேன், ஆனா அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால அவளால வர முடியாது. எங்க அம்மாவை கூப்பிட்டா எனக்கு சாப்பாடு செய்யற வேலை இருக்கு, பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு, துணி துவைக்க வேலை இருக்கு, வீட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காவோ. எங்க அப்பாவை கூப்பிட்டா எங்க அப்பா எனக்கு ஆபீஸ்ல லீவே தரல, எனக்கு ஆபீஸ்க்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காவக்கா. அதனால நீங்களாவது என் கூட வாங்கக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்கக்கா. நீங்க என் கூட வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. அது வந்து அஞ்சு. ஏக்கா ப்ளீஸ்க்கா எனக்காக வாங்கக்கா. மதியானம் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். எடி அப்ப சிக்கன் பிரியாணிலாம் உண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மத்தியானம் 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இது சாப்பிட்டுக்கிட்டு தான் மத்தியானம் 1 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன், சாப்பிடாம வாங்குறது கிளம்பிடுவாளாக்கும். எடி பேசாம இருந்துரு. ஏக்கா வருவீங்கல்லக்கா? சரி அஞ்சு நானும் வரேன், எனக்கும் வீட்ல இருந்து போர் அடிக்கி. மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்ல? ஆமாக்கா காலேஜ்லயே சாப்பாடு முடிச்சு 1 மணி 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். சரி அஞ்சு அப்ப நானும் வரேன். சரிக்கா நம்ம நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம வீட்ல இருந்து கிளம்பினா போதும், சரியாக்கா? சரி அஞ்சு. ஏக்கா நீங்க உங்க வீட்லயே ரெடியா இருங்க, நான் ரெடியாகி உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். என்னக்கா? என்னவா அந்த அக்கா வீடு இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க மாதிரியும் நீங்க ரெடியாகி வீட்லயே இருங்கக்கா, நான் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன்ல சொல்லுதா. எங்க வீட்டு பக்கத்துல தான் அந்த அக்கா வீடே இருக்கு, நம்ம வாசல்ல நின்று அந்த அக்காவை கூப்பிட்டாலே அவங்களுக்கு கேட்கும். சரி அஞ்சு. ஏக்கா சூப்பரா மருதாணி போட்டு விடுங்கக்கா, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் காட்டணும். சரி அஞ்சு.
வாவ் சூப்பரா இருக்கு மருதாணி. அஞ்சு இந்த அளவு மருதாணி போட்டது போதுமா? போதும்க்கா. ஏக்கா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. ஏக்கா உண்மையிலேயே சூப்பரா மருதாணி போட்டிருக்கீங்கக்கா. டிசைன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குக்கா. தேங்க்ஸ் ஐசு. ஏக்கா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிரும். நாளைக்கு சாயங்காலம் எனக்கு இதை விட சூப்பரா மருதாணி போட்டு விடுவீங்களாக்கா? சரி ஐசு, உனக்கு நாளைக்கு சாயங்காலம் வந்து சூப்பரா போட்டு விடுது என்ன? ஏக்கா உண்மையிலேயே நீங்க போட்ட மருதாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. நல்ல வேளை ஐசு போடல, அவ மட்டும் என் கையில மருதாணி போட்டிருந்தா கோழி கீச்சு வச்ச மாதிரி கீச்சு வச்சிருப்பா. திமிரு பிடிச்சவா எவ்வளவு திமிரா பேசுதான்னு பாரு. ஐசு எதுக்குமா கோவப்படியா? உண்மையை தானே சொன்னேன். ஆமா அப்படியே உண்மையை பேசிட்டா. எடி எனக்கு எப்படி கோன் போட தெரியுமோ அந்த அளவுக்கு கூட உனக்கு தெரியாது டி. வந்துட்டா என்ன குறை சொல்லதுக்கு. மலரக்கா இன்னும் ஒரு வாரம் அவங்க ஆச்சி வீட்டுல இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னா என்கிட்ட தானே மெஹந்தி போடுறதுக்கு வருவா. அப்ப இருக்குடி உனக்கு. அத அப்ப பாத்துக்கலாம். அக்கா அக்கா என்ன மக்களே கையெல்லாம் காட்டுதா? ஓஹோ பிள்ளைக்கும் கையில மருதாணி போடணுமா? ஏக்கா பாத்தீங்களாக்கா ஆக்கில அவன் கையிலயும் மருதாணி போடணுமா? கையை எப்படி நீட்டி காட்டுதான்னு பாருங்களா. செல்லக்குட்டி கையிலயும் மருதாணி போடணுமா? அம்மா அம்மா. ஓஹோ செல்லக்குட்டியோட அம்மாவுக்கு கையில மருதாணி வைக்கணுமா? ஏ அப்பா எவ்வளவு சிரிப்பு. எத்தே சின்ன பொண்ணத்தே. அம்மா அம்மா. ஏதே உங்க பையன் சரியான ஆளுதான். யாமக்கா அமைதியா தானே இருப்பான், சேட்டை ஏதாவது பண்ணுனானோ? ஏக்கா நான் அஞ்சுக்கு மருதாணி வச்சு விட்டுட்டு இருந்தோம்ல, அத பார்த்துட்டு உங்க பையன் எங்க அம்மாவுக்கும் மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கக்கா. என் பையனை அப்படி சொன்னா? ஆமாடி அங்க பாருங்க, அவன் கையை நீட்டிக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். செல்லக்குட்டி அம்மாவுக்கு மருதாணி வைக்கணுமா? எத்தே பாத்தேலாத்தே உங்க பையனை. அப்பாவுக்கு மவன் தப்பாம பிறந்திருக்கான். எங்க வீட்டுக்காரர் தான் எங்க மாமியாரை பார்த்து எந்த நேரமும் எம்மா எம்மா எம்மான்ட்டே கிடப்பாரு. அதே மாதிரிதான் என் மவனும். மக்களே வாரியம்மா வீட்டுக்கு போவோம். ஏக்கா இருக்கட்டுங்க, அவன் பாட்டுக்கு தானே இருக்கான். இல்ல மலரு, அவன் இவ்வளவு நேரமா அங்க அமைதியா இருந்ததே பெரிய விஷயம். மத்தியானம் 2 மணிக்கிட்ட ஆக போகுதுல்ல, அவனுக்கு இனி சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க வைக்கணும். பத்துக்க சரிக்கா, அப்ப தூக்கிட்டு போங்க. வா மக்களே, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்புறமா சாயங்காலம் அந்த அக்காவை பார்க்க வரலாம், சரியா? எத்தே உங்களுக்கு மருதாணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் தே. மருதாணி வச்சாலாம் இப்ப சரியா வராது மக்களே. வா நம்ம வீட்டுக்கு போவோம், அப்புறமா ஒரு நாள் மருதாணி வைக்கலாம் என்ன? அகிலே டாடா. டாடா. எவ்வளவு அழகா டாட்டா சொல்லிட்டு போறேன். சரிக்கா, அப்ப நான் கிளம்புதேன். இவன் சின்ன பண்ணு, எங்க வீட்ல மீன் கறி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போயா. ஏக்கா எங்க வீட்லயும் மீன் குழம்பு தான். எங்க வீட்டுக்காரர் வேற இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்த உடனே நம்மளையா தேடுதாரு? ஏன் அகிலுன்னு மவனத்தானே தேடிட்டு கிடக்காரு. ஆமா பிள்ளைய தானே தேடுவாரு. ஆமாக்கா, வந்த உடனே இவனை தான் தேடிட்டு இருக்காரு. அவர் சாப்பிடும் போதும் பக்கத்துல இருந்து மீன் பிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாருக்கா, இவனும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் பாத்துருங்க. சாப்பிடட்டும் சின்ன பண்ணு, வளரக்கூடிய பிள்ளை தானே. அதுக்கு இல்லக்கா, நாம இவனுக்கு ஒரு கிண்ணத்துல சோறையும் குழம்பையும் மீனையும் வச்சுக்கிட்டு தெருவா அலைய வேண்டியதா இருக்கு சாப்பாடு கூட்டதுக்கு. ஆனா அவங்க அப்பா மட்டும் சாப்பிட்டாருனா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அணக்கமே காட்டாம சாப்பிடுவாங்கக்கா. அதுக்கு அவர் என்னபடி ஏசர் பாத்துருங்க. பாத்தியாட்டி பிள்ளை எப்படி அழகா உட்காந்து சாப்பிடுதான்னு. நீதான் அவனை சும்மா குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க, சாப்பிட மாட்டேக்கான்னு. உனக்கு வீடு வீடா போய் கதை பேசணும், அதுக்காக பிள்ளையும் தூக்கிக்கிட்டு சாப்பாடையும் தூக்கிக்கிட்டு வீடு வீடா போயிட்டு இருக்கேன்னு சொல்லுதா இருக்கா. என்ன செய்ய மக்களே, அம்மையை கஷ்டப்படுத்தாம சீக்கிரமா சாப்பிடணும். என்ன சிரிக்காம பாரா, சிரிப்பே என்ன அளவுல இருக்கு. சின்ன பொண்ணு தயவு செஞ்சு அவனுக்கு இன்னைக்கு திஷ்டி சுத்தி போட்டுரு, யாங்கன்னே பட்டிருக்கோம். திஷ்டி எல்லாம் சுத்தி போட்டுற வேண்டியதா. சரிக்கா அது இருக்கட்டும். முதல்ல நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி கேளுங்களாக்கா. என்ன விஷயம் ஏது விஷயம், நாங்க இன்னும் 2 நாள்ல மாப்பிள்ளை வீட்டு பார்க்க வரோம்னு சொல்லுங்களாக்கா. ஆமா சின்ன பண்ணு, நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் நினைச்சேன் பாத்துக்க. ஒரு நிமிஷம் இரு, இப்பமே போன் பண்ணி கேட்டுருவோம். ஹலோ அண்ணாச்சியா? ஓஹோ தரகர் அண்ணாச்சியா? சின்ன பொண்ணு அன்னைக்கு கொடுத்துட்டு போன போன் நம்பரு தரகர் அண்ணாச்சியோட போன் நம்பரு, சம்மந்தி அம்மாவோடது இல்லையா? சரிக்கா பரவாயில்ல, அப்ப அந்த அண்ணாச்சிக்கிட்டே விவரத்தை கேளுங்க. அண்ணாச்சி என் மகளை பொண்ணு பார்த்துட்டு போனவல்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு நாங்க நாளைக்கு போலாம்னு இருக்கோம் பாத்துருங்க. ஆமா ஆமா அண்ணாச்சி, நாளைக்கு போலாம்னு இருக்கோம். ஆமா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன்டமா, மாப்பிள்ளை வீடு எங்க இருக்கு ஏது இருக்குன்னு விசாரிக்கேன்டமா. அப்படியா? சரிங்க அண்ணாச்சி. சரி சரி. என்னக்கா என்னாச்சு, என்ன சொன்னாரு? சின்ன பொண்ணு தரகர் அண்ணாச்சி சொல்லுதாரு, நீங்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க யாருமே இருக்க மாட்டாவோன்னு சொல்லுதாரு பாத்துக்க. ஏன்க்கா ஊருக்கு எங்கேயாவது போறாவளோ? இல்ல சின்ன பொண்ணு, நாளைக்கு எல்லாரும் திருநெல்வேலிக்கு பட்டு எடுக்க போறாவலாம். என்னது பட்டு எடுக்க போறாவளா?
என்னக்கா சொல்லுதிய? நம்ம தான் அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடலாம்னு சொன்னோம் பத்தியா, அதுக்கு தான் பட்டு எடுக்க போறாவளோ. அது எப்படிக்கா நிச்சயமல பட்டு எடுக்க போறவன்னா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாவளா? ஆமா, அது நிச்சயதார்த்தம் பட்டு எடுக்க போகும்போது நம்ம கிட்ட சொல்லணும் தான். ஒருவேளை சும்மா அவங்களுக்கு ஏதாவது தேவையான பட்டெல்லாம் எடுக்க போறாவளோ என்னவோ. என்னக்கா ஒன்னும் புரிய மாட்டேக்கு, ஒரே குழப்பமா இருக்கு. சரி அப்ப நாளைக்கு தானே பட்டு எடுக்க போறாவோ, நம்ம நாளை கழிச்சு போவோம். அதுவும் சரிதான், நல்ல வேலை தரகரனாச்சுக்கிட்ட இப்பவுமே கேட்டேன். இல்லன்னு வச்சுக்க நம்ம நாளைக்கு போய் அவங்க வீட்டு வாசல்ல போய் பாத்துக்கிட்டு வீட்டுல யாரும் இல்லையான்னு திரும்பி தான் வந்திருக்கணும். அப்ப சின்ன பண்ண நீ சொன்ன மாதிரி நம்ம நாளை கழிச்சே மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம் என்ன? சரிக்கா சரிக்கா, அப்ப நானும் கிளம்புதேன். எங்க வீட்டுக்காரரும் சாப்பிட வந்திருப்பாரு. சரி சின்ன பண்ணு, போயிட்டு வா. சரி அப்ப அரிசி உளுந்தே ஊற வைப்போம், மாவு அரைக்கலாம்ல. எடி எடி மருதாணியெல்லாம் போட்டுட்டேலா? அனக்கத்தையே காணல. ஒருவேளை 2 பேரும் தூங்கிட்டாவளா? எடி சாப்பாடு போட்டு வைக்க வாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் எதையாவது சாதிச்சு அவார்டு வாங்கி இவங்க முகத்துல கரிய பூசத்தான் போறேன். அப்ப தெரியும் இவங்களுக்கு இந்த 4 முடி கீதா யாருன்னு. பாத்தியாக்கா, நம்ம முகத்துல கரிய பூச போறாளாம்ல. ஆமா ஆமா, கரிய யாரு யார் முகத்துல பூசுதா ஒண்ணு பாப்போம். வந்துட்டா அப்படியே நாங்க பேசிக்கிட்டு இருக்கத ஒட்டு கேட்டுக்கிட்டு. இவளுக்கு சுவாலியே இதுதான்க்கா, யார் நின்னு பாடு பேசினாலும் ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆமா, அவளுக்கு வீட்ல வேற என்ன சுவாலி இருக்கு? வீட்ல வேலை இருந்தா வீட்ல கிடப்பா, வீட்ல வேலை இல்ல அதான் தெரு தெருவா அலைஞ்சு ஒவ்வொரு வீட்லயா என்னென்ன பாடு பேசாவோன்னு ஒட்டு கேட்டுட்டு போறா. இவளை எல்லாம் திருத்தவே முடியாது பாத்திமா. இவளை திருத்தி நமக்கு என்ன ஆக போகுது? அவ திருந்தினா அவ குடும்பத்துக்கு நல்லது, நமக்கு என்ன? அவ பேச்ச விடுங்கக்கா, நான் கேட்க வந்ததே மறந்து போயிருவோம் போல. என்ன பாத்திமா, நம்ம நின்ன பாடு கேட்டுருவோம்னு நம்மள விரட்டி விட்டுட்டு பாடு பேசாவல என்னன்னு கேப்போம். ஏக்கா, உங்க மகன் வெளிநாட்டுல இருந்து வாராம்னு சொல்லிட்டு இருந்தே இல்ல? ஓஹோ, கமலாக்காவுக்கு மகன் வெளிநாட்டுல இருந்து வாரானா? வரணும்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாத்திமா. அவனுக்கு இப்ப 15 நாள் லீவு தான் கிடைச்சிருக்கான். கூட ஒரு 15 நாள் சேர்ந்தாப்புல லீவு கிடைச்சா 1 மாசம் போல நம்ம வீட்டுல வந்து இருப்போம்லாமான்னு சொல்லிட்டு இருந்தா மத்துக்க. அதுவும் சரிதானே, வெளிநாட்டுல இருந்து வரப்பட்ட பிள்ளை 1 மாசமாவது வீட்டுல இருக்காண்டமா. வெளிநாட்டுல வேலை பார்க்காமனு தான் பேரு. அவனுக்கு சாப்பாடே சரியில்லையா. வேலைக்கும் போயிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மத்துக்க. அங்க ஆபீஸ் கேண்டீன்லயும் சாப்பாடுலாம் கொடுப்பாங்கல்லக்கா, அதெல்லாம் இருக்கான் பாத்திமா. அவன் நம்ம ஊர்ல இருக்கும்போதே கடை சாப்பாடு சாப்பிட மாட்டானே. கடையில போய் ஒரு நாள் 2 இட்லி திருட்டு வந்தாலே எனக்கு வயிற்று வலி வந்துருமே. அதுவும் சரிதான்க்கா, முன்னாடி காலத்துல எல்லாரும் நல்லா சத்தான உணவா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அப்படியா இருக்கு சாப்பாடெல்லாம். மகன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுதான், கடை சாப்பாடே சாப்பிட மாட்டான், அவனுக்கு வயிற்றால போயிரும், அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காவல. அப்ப மகன் அங்க கூட்டிட்டு வந்து உள்ளூர்ல வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? என்னதுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புதாவோ? ஏக்கா, உங்க மகனுக்கு ஏதோ வேலையில ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தியல. என்ன ப்ரமோஷன் கிடைச்சாலும் சம்பளமா கூட போகுது. இப்ப கிடைக்கப்பட்ட சம்பளத்துல இருந்து கூட கொஞ்சம் போலதாம சேர்த்து தருவோம்னு சொல்லிட்டு இருந்தா மத்துக்க. உங்க மகனுக்கு வர வயசாயிட்டே போதுலக்கா, சீக்கிரமா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து செட்டில் ஆக சொல்லுங்க. ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? அவனும் குடும்பமா இருக்காண்டமா. என்னமோ மவன் அங்க வாசியில போய் வேலை பார்த்த மாதிரியும் சம்பளமே குறைய கொடுத்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காவோ. சம்பளம் கை நிறைய கிடைக்காதனாலதானே மவனை இன்னும் வெளிநாட்டுல விட்டு வச்சிருக்காவோ. சரியான ஆளுதான். ஆமா, உன் மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்து வாரான்னு சொல்லிட்டு இருந்தேல்ல. ஏக்கா, போன வருஷம் என் மாப்பிள்ள இங்க 3 மாசம் வந்து இருந்தார்லக்கா லீவ் போட்டுட்டு. அதனால இந்த வருஷம் அவருக்கு அதிகமா லீவு கிடைக்கலையா. இப்ப என் மவளுக்கு முழாண்டு பரிசை லீவ் விடுவோம்லக்கா. அப்ப அந்த லீவுக்கு நானும் என் மவளும் தான் வெளிநாட்டுக்கு போலாம்னு இருக்கேன் பாத்துடுங்க. அப்படியே பாத்திமா, பரவாயில்லையே. நீ உன் மவளும் வெளிநாட்டுக்கு போறீங்களா? ஆமாக்கா, அவரால இங்க வர முடியல, அதனால நாங்க ஒரு 2 மாசம் போல அங்க இருந்துட்டு வரலாம்னு போறோம்க்கா. அது சரிதான், அப்ப 2 மாசமா நல்ல வெளிநாடு போய் சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதானே? ஆமாக்கா, என் மவளுக்கும் அதே சந்தோஷம் தான். வெளிநாட்டுக்கு போய் அப்பா கூட அங்க போய் சுத்தி பார்க்கணும், இங்க போய் சுத்தி பார்க்கணும்னு ஒவ்வொரு நாளா சொல்லிக்கிட்டே இருக்கா பாத்துடுங்க. பாரு, பாத்திமாவும் மவளும் வெளிநாட்டுக்கு போறாங்களாமே. மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்காரு, அதனால இவளும் போறா. என் மாப்பிள்ள இங்க இருந்து 10 கிலோமீட்டர் கூட தாண்டி போயிருக்க மாட்டாரு. இந்த முக்காடு மோகனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் மவன் இன்னும் 2-3 நாள்ல வெளிநாட்டுல இருந்து வாரேன்னு சொல்லிருக்கான் பாத்திமா. நம்ம பக்கத்து தெரு நடராஜன் இருக்காம்ல, அந்த அண்ணன் கிட்ட தான் காருக்கு சொல்லணும் பாத்துக்க. இங்க இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நானும் என் மாப்பிளையும் கார்ல போயிட்டோம்னு வச்சுக்க. அப்புறம் அதே கார்ல அவன் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடலாம்ல. இப்ப நடராஜன் கிட்ட எதுக்குதான் சொல்லுதிய? எங்க வீட்டுல காரு சும்மா தானே நிக்கி. சும்மா நிக்கா? அதுக்கு ஒரு டிரைவர் போட்டு எங்க வீட்டு காரை எடுத்துருப்பாங்கக்கா. அதுக்கு இல்ல பாத்திமா, எக்கா வாடகை ரூபா அப்படி இப்படி எந்த ரூபாய் ஒண்ணும் தராண்டாக்கா. அதுவே சும்மா தான் நிக்கி காரு, நீங்க எடுத்துட்டு போங்க. அப்படியே சொல்லுதே? ஆமாங்கம்லாக்கா, எடுத்துட்டு போங்க காரை. சரி பாத்திமா, அப்ப எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுதே. அவரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் டிரைவரா இருக்காரு பாத்துக்க. அவரு வாராருன்னா அப்ப அவரையும் கூட்டிட்டு போயிடலாம்ல. சரிக்கா, அப்ப கேட்டு சொல்லுங்க, நான் வண்டி ஆள் விட்டு நல்லா தொடச்சு எடுத்து வைக்கேன். ரொம்ப நன்றி பாத்திமா. எக்கா, என்னக்கா நன்றின்னு சொல்லிட்டு இருக்கிய? நமக்குள்ள என்ன? சும்மா கிடக்கப்பட்ட காரை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுதே, இதுக்கு போய் நன்றி கின்றீன்னு சொல்லிட்டு கிடக்கிய. சும்மா கிடக்கப்பட்ட காராம்ல, அப்ப சும்மா கிடக்கப்பட்ட காரை எடுத்து நான் ஆக்கடையில போட்டு பேர்த்தம்பளம் வாங்கி தின்றுட்டா. சும்மா கார் விடுதேன்னு மட்டும் சொல்லுவாவோ. அதுக்கப்புறம் கமலாக்கா அம்மாவே வருவாம்ல, அந்த 6 பெட்டியை தீட்டு வருவான். அதுல ஒரு பெட்டியை எங்க வீட்டுல வச்சுட்டு போன்னு சொல்லுவா இந்த பாத்திமா. சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். கார் டிரைவருக்கு மட்டும் நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க என்ன?
காது கிடைக்க இப்ப மட்டும் சிரிப்பு வருதா? சிரிப்பு சிரிப்பு அப்படியே ரெண்டு காது வரைக்கும் போகுதா? அப்படியா? அட பாவமே, ஒரு மனுஷிக்கு கஷ்டம் வரல, இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வரணும். பாவம். என்ன பாட்டியே செய்ய, எல்லாருக்கும் அந்த அக்கா நல்லதா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காவோ. ஆனா அவங்களுக்கு தான் கஷ்டம் மேல கஷ்டமா வந்துட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல மக்கா, ஊரு கண்ணு பூரா அவ மேலதான் பட்டிருக்கும் பாத்துக்க. ஓஹோ, அப்படி சொல்லுதேல பாட்டி? ஆமா, ஊரு கண்ணு பூரா பட்டிருக்கும்ல, அதனாலதானே அவளுக்கு கஷ்டம் மேல கஷ்டமா வந்துகிட்டு இருக்கு. சாயங்காலம் போல அவ வீட்டு பக்கம் போன அவகிட்ட எடுத்து சொல்லுதே, உனக்கும் உன் வீட்டுக்கும் சேர்த்து நல்லா சுத்தி போடு, ஊரு கண்ணே பட்டிருக்கும்னு நான் சொல்லுறேன். என்ன மக்கா? சரிங்க பாட்டியோ, மறக்காம சொல்லுங்க. என்ன இந்த மக்கா பாத்திரம் நேற்றுக்கு புளி குழம்பு கொண்டு வந்தேல்ல, கிண்ணத்தை வச்சுக்கிடுங்க பாட்டியே, பரவாயில்ல. அட வேண்டாம் மக்கா, என் வீட்லயே நிறைய பாத்திரம் கிடக்கு பாத்துக்க. வயசான காலத்துல நிறைய பாத்திரத்தையும் போட்டு கழுவ முடியல பத்தியா, அதனால கொண்டுட்டு போ மக்கா. சரிங்க பாட்டியோ, அப்பனா போயிட்டு வரேன்னா? சரி மக்கா, பாத்து போயிட்டு வா. நீ கமலா வீட்டுக்கு போன பத்தியா, நானும் வீட்டுக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி, அப்ப திரும்பவும் இந்த வழியா தானே வருவேன், அப்ப இந்த கிண்ணத்தை கொடுத்துடலாம்னு தான் மக்கா நானும் வாசல்ல இவ்வளவு நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். சரிங்க ஆச்சி, போயிட்டு வரேன்னா? புளிக்குழம்பு நல்ல அளவோல இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன், நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிடலாம்ல. ஆளுக்கு வீட்டு வாசல்ல நின்று நல்லா கதை விடுவோம். ஆனா நான் மட்டும் யார் வீட்லயாவது போய் கதை விடுறது போயிட்டா பாரா பாடு பேசுறதுக்கு அப்படி இப்படின்னு என்ன பத்தி குத்தம் குறையா சொல்லிக்கிட்டு இருப்பாவம்மா. ஆளாளுக்கு ஒரு நியாயமா? இந்த தெருல இருக்கப்பட்ட மத்த எல்லாருக்கும் ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? கடைசியில பார்த்தா எனக்கு தான் அநியாயம் நடக்கு. என்ன சொன்னாச்சி? அட வாக்கிதா, வந்து உட்காரு. என்ன பாத்திமாக்கா ரொம்ப நேரம் நின்று பாடு பேசிட்டு போன மாதிரி இருக்கு? அதுவா, அவ நேத்துக்கு புளி குழம்பு நிறைய வச்சுட்டே ஆச்சு, உங்களுக்கு கொஞ்சம் கொண்டுட்டு வரவான்னு கேட்டா பத்துக்க. கொண்டுட்டு வரவான்னு கேட்கப்பட்ட பிள்ளைகிட்ட நான் வேண்டான்னு சொன்னா அவளுக்கு மனசுக்கு சங்கடமா இருந்துட்டியா, அதனால கொஞ்சம் போல கொண்டுட்டு வாமக்கான்னு சொன்னேன். அவ ஒரு பெரிய கிண்ணம் நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டா பத்துக்க. புளி குழம்பு வேற ஒரு சம்பளத்துல வலிச்சு வச்சுக்கிட்டு அவக்குள்ள கிண்ணத்தை கழுவி வச்சிருந்த பத்துக்க. இந்த கமலா வீட்டுக்கு பாடு பேச போனால நானும் வீட்டுக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். சரி, இந்த பக்கம் தானே வருவா, அவகிட்ட கிண்ணத்தை திருப்பி கொடுத்துருவேன் தான் இப்படி வாசல்லே உட்காந்துட்டு இருந்தேன். வந்தாலும் அவகிட்ட கொடுத்தேன், அதையும் வாங்கிட்டு அவ கிளம்பிட்டா. அது சரி, பாத்திமாக்கா தான் கிண்ணத்தை வச்சுக்கிடுங்க ஆச்சின்னு சொல்லுதாவல்ல, வச்சுக்கிட வேண்டியதுன்னு. கிண்ணம் நல்ல அளவோல இருந்ததுல. ஏன் கூறு கட்டவளா, கிண்ணம் அளவோல தான் இருக்கு, அத வீட்டுல சும்மா வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அவகிட்ட கிண்ணத்தை திருப்பி கொடுத்து அனுப்பிட்டோம்னா நாளைக்கு அவ வீட்டுல குழம்பு கூட்டு பொரியல் நிறைய ஏதாவது வப்பாவல்லட்டி, அப்ப அந்த கிண்ணத்துல வச்சு எனக்கு கொண்டு வருவாள்ல. ஓஹோ, நீங்க அப்படி சொல்லுவீங்களா? ஆமா, பின்ன புழைக்க தெரியாத மனுஷியா இருக்கிய. நான் ஒத்தக்கட்ட எனக்கு தனியா உட்காந்துக்கிட்டு குழம்பு கூட்டு செஞ்சுட்டு இருக்க முடிய மாட்டி, இப்படி யாராவது கொண்டு வந்து கொடுத்தாவன்னா அதை நான் 2-3 நாளைக்கு வச்சு தின்னுக்கிடுவோம்ல. சரிதான் போங்க. சரியாச்சி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னத்துக்கு நின்றுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க? இங்க வா, இல்ல படுப்புல உட்கார்ந்து பேசுவோம். உனக்கு என்ன வீட்டுல வேலையா ஜாலியா? இந்த தெருவுல என்ன பத்தி எல்லாரும் குத்தம் குறையா சொல்லி தெருவுல இருக்கப்பட்ட எல்லார்கிட்டையும் என் பேரு கெட்டு போயில கிடக்கு. நான் உண்டு, என் சாப்பாடு உண்டுன்னு என்ன இருக்க விட மாட்டேக்காவல. என்னடியா அங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டு நிக்க? இங்க வந்து படுப்பறையில உட்காரு. கீதா, இன்னைக்கு யார் வீட்ல என்ன குழம்பு, என்ன கூட்டு கறி? யாச்சியோ, என்னடி கோவப்படுதா? உனக்கு எல்லா விவரமும் தெரியுமா? லிஸ்ட் போட்டு வச்சிருப்பியா? அன்னைக்கு யார் வீட்டுல என்ன குழம்பு கூட்டு கறி எல்லாம் வப்பாவோன்னு பெரிய லிஸ்ட் போட்டே வச்சிருப்பியா? அதத்தான் கேட்டேன். இங்க பாருங்க பாட்டியா, சும்மா என்ன வம்பு கிழத்துக்கிட்டு இருக்காதியா? ஏடி, உன வம்பு கிழக்கலடி. நேத்துக்கு பாத்திமா கொண்டுட்டு வந்த புளி குழம்பு கொஞ்சம் இருக்குன்னு சொன்னோம்ல, அப்ப அது கூட ஏதாவது கூட்டா பொரியலா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அதுக்குதான் யார் வீட்டுல என்ன கூட்டு பொரியல்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வீட்டுல போய் நம்ம கேட்டுக்கிடலாம்ல. அதுக்கு நம்பி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாச்சியோ, அந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுதே. ஆமா, பாத்திமாக்கா யார பத்தியே பேசிட்டு இருந்தாவளாச்சி. யாருக்கோ ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வருது, ரொம்ப பாவம் அப்படி இப்படின்னாவோ. அதுக்கு நீங்க கண் திருஷ்டி பட்டிருக்கோம், கண் திருஷ்டி கழிச்சு போடணும்னு சொல்லிட்டு இருந்தேல்லாச்சி. யாராச்சு அது? அதுவா, அது நம்ம கமலாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னாச்சு சொல்லுதே? கமலாக்காவா? ஆமாட்டியோ, கமலா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாடு பேசிட்டு வந்தாளாம். அவ வீட்டுல மாட்டை கூட வித்துட்டாவளாமா. மாட்டை வித்துட்டாவளா? ஆமாட்டி, அவ வீட்டுல 5 மாடு நின்னுச்சுல, அதுல 2 மாட்டை வித்துட்டாவலாம். ஏதோ கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா, பணம் கஷ்டமா, வட்டிக்கு எங்கேயோ வாங்கியிருந்தாளா, வட்டி கட்ட முடியலையா, அதான் 2 மாடை வித்துட்டாவலாம். வட்டி கட்ட முடியலன்னா அவளும் என்ன செய்வா? மாட்டை வித்தாவது பணத்தை கொண்டு கெட்டவமேனு கட்டி இருப்பா. பாத்திமாக்கா தான் சொல்லிட்டு போனா, அவங்க நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிட்டு நல்லா வக்கனையா பேசுதியாளா. யாவிடி, அவ சொன்னதுதானே உன்கிட்ட சொன்னேன், நீ என்ன கேட்ட? பாத்திமா ஏதோ பேசிட்டு போனா என்னன்னு சொல்லுங்க ஆச்சின்னு. பேசுனதெல்லாம் சொன்னிய, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு கமலாக்கா என்னவோ சோத்துக்கே கஷ்டப்பட்டு இருக்க மாதிரில பேசிக்கிட்டு இருக்கிய. மவன் வெளிநாட்டுல இருக்கான், நல்ல வேலை பார்க்க, கை நிறைய சம்பளம். இங்க 5 மாடை விட்டு பால் கறந்து ஊர் பூரா தண்ணியை ஊத்தி வித்துட்டு கிடந்தாவோ. எல்லாம் பணம் தானே. அவ்வளவு பணத்தையும் பேங்க்ல போட்டு வட்டி வாங்கி தின்னுகிட்டு இருக்காவோ. என்னமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காவோ, சோத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய.
இதுல கண்டிஸ்டி வேற விழுந்திருக்குன்னு சொல்லுதியே. அப்படியே சொல்லுதா? பேங்க்ல பணத்தை போட்டு வட்டி வாங்கி தின்னுட்டு இருக்கா. ஆமா, மவன் கை நிறைய வெளிநாட்டுல வேலை பார்க்கா. இங்க வீட்டு செலவு என்ன செலவு இருக்கு? மாப்பிளையும் பொண்டாட்டினா ஒரு நாள் கஞ்சியை வச்சா 2 நாள் குடிச்சுக்கிட்டாவோ. நான் போய் ஏதாவது குழம்பு கூட்டுன்னு கேட்டாலே வெறும் கஞ்சியும் உள்ளியும் தானே தாராவோ. அப்படியாடி? ஆமாங்கம்ல. அப்ப சரிதாம்டி நான் கேள்விப்பட்டது. என்னத்த கேள்விப்பட்டியோ? போன வாரம் போல ரேஷன் கடைக்கு போறேனா, அப்ப போற வழியில காமாட்சி வீட்டோட தானே போனோம். காமாட்சி என்ன பாத்துட்டா, ஆச்சியே ரொம்ப நாள் கழிச்சுனா வாரியே கொஞ்சம் உட்கார்ந்து பாடு பேசிட்டு போங்களேன்னு சொன்னா. அந்த ஆள அவ சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதானே ஞாபகத்துக்கு வருது. என்னாச்சு சொன்னவ காமாட்சி அக்கா? கமலா நம்ம பக்கத்து ஊர்ல எங்கேயோ இடம் வாங்கி போட்டிருக்காளாமா. அப்படியாச்சு? கமலாக்கா இடம் வாங்கி போட்டிருக்காவளா? ஆமாங்க, காமாட்சி அப்படிதான் சொன்னா. அவ மாப்பிளைக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் அந்த இடத்தை வாங்கி கொடுத்திருக்காவளாம். பாரு, 5 சென்ட் இடமாம்டி. ஆகா, இப்ப விற்கப்பட்ட விலைக்கு 5 சென்ட் இடம் வாங்கி இருக்காவளா? ஆமாடி, 5 சென்ட் இடம் வாங்கிட்டு இருக்காளாம். அப்புறம் கூட பக்கத்துல ஏதோ 2 சென்ட் ஒரு சின்ன பிட்டு மாதிரி கிடக்கா, அந்த இடத்தையும் வாங்கலாம்ல பேசிட்டு இருக்காளாம். பாத்தியாச்சி, நீங்க என்னவோ பாவம் ரொம்ப கஷ்டப்படுதா, சோத்துக்கு வழி இல்லாம கிடக்கா, அவளுக்கு கண்டிஸ்டி பட்டுரும், கண்டிஸ்டி கழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. மாட்டை வித்து கடன் அடைச்சிருக்காவோன்னு சொல்லுதியல, அந்த மாட்டை வித்து வந்த பணத்தையும் கையில இருக்கப்பட்ட பணத்தையும் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த இடத்த வாங்கி இருப்பாவோ. ஆமாடி, நீ சொல்லுற கதையெல்லாம் இருக்கு. என் வீட்டு கதைனா மட்டும் எல்லாரும் தெரு தெருவா பேசுவாவோ. ஆனா கமலாக்கா வீட்டு விஷயம்னா மட்டும் ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டாவோ. என்னடி இப்படி சொல்லிவிட்டா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் தானே கமலாக்காவா பாவம்னு சொன்னீங்க. அதே வார்த்தை என்ன பார்த்து நீங்க சொல்லுவேடா? அது எப்படி டீ சொல்லுவேன்? நீதான் வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம நல்லா தின்னு கொளுத்து போய் இருக்கிய. ஆமா, நான் நல்லா வயிற்றுக்கு தின்னு கொளுத்து போய் இருக்கேன். நீங்க நல்லா ஏலச்சி போய் இருக்கிய சோத்துக்கு வழி இல்லாம. ஆமாடி, நான் என்ன சோத்துக்கு வழி இல்லாம உன் வீட்ல வந்து நின்னேன்? என் வீட்ல இப்ப வச்சிருக்க சாப்பாட்டை வச்சு நான் 2 நாள் திம்பம்டி. ஒன்ன மாதிரி இல்ல, வீடு விடா போய் குழம்பு கூட்டெல்லாம் கேட்கறதுக்கு. இந்த வாய்க்கிலேயே பேசுறதுக்கு தானே நீ எல்லார்கிட்டயும் வாங்கி கட்டுத. ஆச்சியோ, வார்த்தையை அளந்து பேசுங்க. என்னத்துக்கு அளந்து பேச? போ, உங்க வீட்ல இருந்து ஸ்கேல் இருந்தா எடுத்துட்டு வா, நான் அளந்து பேசுதேன். சரி, கிளவியை நம்ப முடியாது, குமரியை நம்ப முடியாது. எல்லாரும் நமக்கு எதிராக தானே இருக்காவோ. முதல்ல எனக்கு தான் கண்டிஸ்டி பட்டிருக்கு, எனக்கு தான் முதல்ல சுத்தி போடணும். நல்லா தின்னு கொளுத்து போய் இருக்கான்னு இந்த கிளவியே என்ன பத்தி கண்பொரு போட்டிருப்பாவல. முதல்ல இந்த கிளவிக்கு காலடி மண்ணை தான் எடுத்துட்டு போகணும். கொஞ்ச நேரம் ஆகட்டும், திருப்பி வந்து காலடி மண்ணை எடுப்போம். அடுத்த வீட்டு கதனா மட்டும் நல்ல வக்கனையா கேப்பா. நல்ல வேளை பாத்திமா தந்த புளிக்குழம்ப வாசல்ல வைக்காம வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். இல்லன்னா இவ போற போக்குல அதையும் தூக்கிட்டு போயிருப்பாளா. சகசால கில்லாடி அம்மா, ஒரு வேலையும் பார்க்காம நல்ல வயிற்றுக்கு திங்காள.